அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் பரிகாரம், தாந்திரிய பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிரதோஷம்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது சிவபெருமான் தான். பிரதோஷ வழிபாடுங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு வழிபாடாகும். அந்த பிரதோஷ அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடும் போது நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும். 100% கடன் பிரச்சனைங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்காதுங்க. செல்வ செழிப்பு உண்டாகும். நினைத்த செயல்கள் எல்லாம் நிறைவேறும். இந்த பிரதோஷம் மாதத்துக்கு 2 தடவை வருங்க. இந்த பிரதோஷத்தை நம்ம எப்படி விரதம் இருந்து வழிபடணும்னா, காலையில் எந்திரிச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் இருக்க அதாவது சிவபெருமான் படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு நம்ம வில்வ மாலை அணிவிச்சு ஒரு நெய் விளக்கு அகல் விளக்குல நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு நம்ம விரதத்தை தொடங்கலாம். விரதத்தை இருக்கும்போது நம்ம பகல் பூரா எந்தவித உணவும் எடுத்துக்கப்படாது. இப்போ வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, உடலில் சரியில்லாதவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க பால் பழம் அருந்தி கூட விரதம் எடுத்துக்கலாம். அவங்கவுங்க உடலை அனுசரித்து அதுக்கு தகுந்தால விரதத்தில் நம்ம முழு நேரமாகவும் விரதம் இருக்கலாம், இல்லைன்னா பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம், தப்பில்லை. இப்படி விரதம் இருக்கும்போது பகல் நேரம் நம்ம உறங்கக்கூடாது. நம்ம சிவபெருமானுடைய பாடல்களை ஏதாவது படிச்சிட்ருக்கணும். ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயாங்கன்னு நம்ம ஒரு நோட்டு எடுத்து கூட எழுதலாம். 108 தடவை கூட எழுதலாம். இப்படி நம்ம எப்போவுமே அந்த சிவன் பெருமானுடைய ஞாபகத்துலேயும் அவர்கிட்ட நமக்கு என்னெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் மனசார வேண்டிட்டு நம்ம விரதம் இருக்கணும். அப்படி விரதம் இருந்துட்டு விரதம் இருக்கும்போது சாயந்தரம் ஆகும்போது கோயிலுக்கு போய், அதாவது சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த பிரதோஷ வழிபாடுங்கிறது நடக்கும். அப்போவும் சிவன் கோயிலுக்கு போய் அங்கே சிவனுக்கும் நந்திக்கும் அவங்க அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கி கொடுக்கலாம். நெய் வாங்கி கொடுக்கலாம், திருநீர், இளநீர், பன்னீர், அதாவது அப்போ அபிஷேகத்தோட மஞ்சள், சந்தனம், விபூதி எதனாலும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். எந்த பொருள் நம்ம வாங்கி கொடுத்தாலும் எல்லாம் நன்மையாகவே நமக்கு நடக்குங்க. நம்ம முக்கியமாக சிவன் பெருமானுக்கு பிடிச்ச மாலைங்கிறது வில்வ மாலை. அந்த வில்வ மாலை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நந்திக்கு அருகம்புல் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்து நம்ம மனதார வேண்டிக்கணும். அதாவது ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் பஞ்சு திரியிட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு மனதார வேண்டிக்கிட்டு, நமக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா சொந்த வீடு, கல்யாண யோகம் அமைய வேண்டியவங்களுக்கு கல்யாணம், பின்ன கடன் பிரச்சனை தீர வேண்டியவங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்து நான் நல்ல செல்வம் செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார சிவபெருமானை நினச்சி நம்ம மன உருகி வேண்டி நம்பிக்கையோடு வேண்டிக்குங்கன்னா, அப்படி வேண்டும்போது சிவபெருமான் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் வழங்குவார். இந்த பிரதோஷ வழிபாடுங்கிறது ரொம்ப உகந்த வழிபாடுங்க. இந்த ஒவ்வொரு மாதத்தில் 2 பிரதோஷ வழிபாடு நம்ம செய்யும்போது நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலப்படியாக நம்ம வாழ்க்கைன்ற வளர்ச்சி வர்றதை நம்மளால் கண்கூட பார்க்க முடியுங்க. நம்ம இந்த பிரதோஷ நாளில் இன்னொரு விஷயமும் செய்யணும். என்னென்னா, அதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு 2 பேருக்கு தயிர் சாதம் அன்னதானமாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நமக்கு புண்ணியம் கிட்டுங்க. அன்னதானம் செய்யறதுக்கு மிகப்பெரிய இது. அதுவும் பிரதோஷ நாளில் நம்ம யாராவது 2 பேருக்கு அன்னதானம் செய்கிறது நமக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். இப்படி பிரதோஷத்துக்கு அன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் ராத்திரி ஒரு 8 மணிக்கு மேலே நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். அதாவது எப்போதும் வழக்கம் போல் என்ன ராத்திரி சாப்பிடுவீங்களோ, அதாவது சைவ சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுபோல் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விரதம் இருக்கும்போது உங்களுக்கு சகல வித சௌபாக்கியங்களும் வர்றதை உங்களாலே கண்கூட பார்க்க முடியும். நீங்கள் குறைஞ்சது ஒரு 9 பிரதோஷம் இல்லைன்னா 11 பிரதோஷம் கணக்கு வச்சுட்டு இந்த மாதிரி பிரதோஷத்தன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடும்போது அவர் சகல வித ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வழங்குவார். நானும் உங்களுக்காக சிவபெருமானிடம் உங்களுக்கு சகல வித ஐஸ்வர்யமும் செல்வ செழிப்பும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறணுங்கிறது நானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.